இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் அன்பான எஸ்எஸ்சி அவர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும், அன்பு சகோதரர் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அதாவது அவர் எனக்கு ரொம்ப சின்னவர், நான் பின்னாடி போயிட்டேன், அதனால தான் அவர் கிளாஸ்மேட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த கல்லூரியில் எல்லாருமே கிளாஸ்மேட்டாக இருந்ததுனால நான் இவருடைய கிளாஸ்மேட். சகோதரர் பிரிட்டோ, எனக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா 2 தடவை காப்பாற்றிருக்கேன் பிரிட்டோவை. அவங்க அண்ணன் என் கிளாஸ்மேட்டு ஜேம்ஸ் மெல்கே இறந்துட்டார். 2 தடவை காப்பாற்றினேன். ஏன்னா என்னை ஒரு தடவை காப்பாற்றினார், அதனால நான் 2 தடவை காப்பாற்றிட்டேன். ஒன்று, அவருடைய இந்திய ஷிப்பிங் கம்பெனி இவ்வளோ பெருசாக வந்து போர்டு வைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய காரணம். அந்த 4 மூலையில் நான் ஒரு மூலையிலே இருக்கிறேன்னு அவர் மனசாட்சிக்கு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து இப்போ எங்கள் எஸ்ஏசி சார் குடும்பத்தில் அவர் உறவினராக இருக்கார். அதற்கு முக்கிய காரணம் நான். அவருக்கு தெரியாது, ஆனால் அவங்க அண்ணனுக்கு தெரியும். எதுக்காக சொல்கிறேன்னா, அவரை நான் 2 தடவை காப்பாற்றினது காரணம், நான் ஃபைனல் எக்ஸாம் லா எழுதும் போது பக்கத்தில் பிரிட்டோ தான் எழுதிட்டு இருந்தான். தம்பி தான் எனக்கு. நான் சொல்லுவேன், டே தள்ளி உட்காந்து இருக்கிற தெரிய மாட்டேங்குது. நான் அவன் பேப்பரை தான் பார்ப்பேன் ஒழிய என் பேப்பரில் என்ன இருக்கு, உள்ளே இருந்தால் தானே வர்றது. அவன் உண்மையிலே படித்தான். போட மாட்டான் இல்லையா சாதாரணத்தில். நல்ல நடிகர் சார், நீ எவ்வளோ பெரிய நடிகர் சார், சோறு போடுமா? அதனால தான் சரி, இது நிக்கில் எனக்கு உண்மையிலே நன்றி. நிக்கிலுக்கு சொல்லணும், இர்ஃபானுக்கு சொல்லணும். என்னை வந்து கேட்கும் போது முதல்ல நான் ஒத்துக்கல. கேசட் வெளியிட்டுறேன், இதே வேலையாக போச்சு. கேசட் வெளியிட்டுருவேன், வாயும் சும்மா இருக்காது. எனக்கு ஏதாவது உண்மையை சொல்லிட்டு போயிடுவேன், அது ஒரு ரொம்ப போய்டும். அது யூடியூபுக்கு ஃபீடிங் ஆகிடுச்சு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எல்லாரையும் எடுத்துட்டாங்க, என்னை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. எங்கேயாவது ரஹ்மான் ஏதாவது மறந்துடுவாரோன்னு அப்பப்போ போட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். ஒத்துட்டது இன்னும் இருக்குது. மேலும் உள்ள அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அப்புறம் இந்த தேட்டர் எடுத்திருக்கீங்க, இந்த சத்தியம் தேட்டருக்காரு. ஏன்னா பாவம் நல்லா இருந்த சத்தியம் தேட்டர் எங்களோட நடிகர் சங்கத்தில் கையெழுத்து போட்டு நேரம் கோர்ட்டுக்கும் அதுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க பாவம். அதனால் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை பற்றி பேசினாரான்னு கேட்பாங்க அவங்க. அதனால தான் வரதில்லை. கட்டமாக இங்கே சத்தியம் பாவம். இப்போ கூட நாகேஷன் பேரை நான் அந்த கேசட் வெளியிட்டு விழாக்கு என்னால் வர முடியல. நான் ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அப்புறம் ஒன்று சத்தியம் தேட்டினா வரவே மாட்டேன், பொதுவாகவே வர்றதில்லை. ஏன்னா பின்னாடி வழியாக புகுந்து முன்னாடி வழியாக போகணும். நம்ம இப்போ முன்னாடி போயே பழக்கம், பின்னாடி வந்து முன்னாடி போனால் எப்படி இருக்கு, சென்டிமெண்ட் சரியில்லை. ஏன்னா நிக்கில் என்னை கூப்பிட்டு வந்தது கூட பின்னாடி வழியாக தான் கூப்பிட்டு. நான் எப்போ பின்னாடி வழியாக போகிற ஆளே கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகணுன்றதான் நான் நினைப்பேன். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நிக்கிலுக்கு வணக்கம் சொல்லி, புது இயக்குநர்களுக்கு இதுக்கு மேலே என்னை வந்து அறிமுகப்படுத்திக்க முடியாது, அதட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து புது டைப்பாக எடுக்க. இப்போ கூட சங்கர்லாம் பற்றி சொன்னாங்க. நான் உண்மையிலே சங்கர் சார் படம் என்னை கூப்பிட்டுருந்தா கூட சங்கருக்கு செய்ய மாட்டேன். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஏன்னா சங்கர் வந்து ஆதியிலேருந்து தெரிஞ்சவன் நான். எஸ்எஸ்சி சாருக்கு தெரியும், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நடிகனாக இருக்கும்போதெல்லாம் தெரியும். ஏன் சங்கர் படத்துலாம் நடிக்க மாட்டேன்னா, இப்போ அதை சொன்னோன்னா அதை டைட்டில் ஆகிடுவாங்க. சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னார் ராதா. அதில் நடிக்கலாம். எதுக்குன்னா, ஒரு பிஷப், பெரிய ஆர்ட் பிஷப் போனார், ஸ்காட்லாண்டுக்கு போனார். ஸ்காட்லாண்டில் போகும்போது ஒரு கிராமத்துக்கு போனார். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்கே போய் பத்திரிக்கைக்காரங்களோட பேசிடாதீங்கன்னு. பட் அவர் நேராக வந்தபோது ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. ஏன் அப்படி முதல் தடவை வந்திருக்கீங்க ஸ்காட்லாண்டுக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பிஷப் பேசிக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க. என்னன்னு, இந்த ஊரை பொறுத்தளவு
கிடையாது, பாரு கிடையாது, கேப்ரே டான்ஸ் கிடையாது. ஓ, இங்கே கேப்ரே டான்ஸ்லாம் இல்லையான்னு சொல்லிட்டாரு பிஷப். அதனால ஹெட்லைன்ஸு பிஷப் சொல்கிறாரு, இங்கே கேப்ரே டான்ஸு இல்லையா என்று கேட்டார் பிஷப்னு போட்டான். பிஷப்புக்கே அந்த நிலைமை, நம்ம என்ன ஆகுறது? ஆனால் இந்த படம் வந்து இப்போ எஸ்எஸ்சி இருந்தார். அவர் சொன்னார், அவர் பெரிய டைரக்டர், நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு, அவர் பிள்ளையே அவர் தானே உருவாக்குனாரு அப்படின்னு அவரு சொன்னார். இது அவர் சொல்லாமே எங்களுக்கு தெரியாது, அவர் தான் உருவாக்குனார். அதோ சொல்றார், இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்துனது நீங்க தான். அப்புறம் நீங்களே சொல்றீங்க நான் நடிகை. அவர் பெரிய டைரக்டர் இல்லையா, நான் ஹீரோவாக்கினேன், நடிகனாக்கினேன், அதெல்லாம் சொன்னார். புரியவே இல்லை. நான் எல்லாமே ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா. அப்போதான் தெரியுது 3-4 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இதெல்லாம் ஸ்கோப் ஆஃப் ஆக்டிங் அவ்வளோ பெருசாக கூட. நான் சொன்னேன், பேட்டியில் கூட சொன்னேன், நான் இப்போ டைரக்டர் ஆகிட்டேன், ஆக போகிறேன். அப்படியா, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இல்லை இந்த டைரக்டர்லாம் நிறைய பேர் நடித்து சினிமாவை அவங்க நடிப்பை கெடுக்கிறாங்க, அதனால் நான் டைரக்டர் ஆகி டைரக்ஷன் எடுக்க போகிறேன். நான் லைஃப் மெம்பர் டைரக்டர் பண்ணிங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சிரமமான லைன் அதான். அந்த ரமேஷ் பண்ணியிருக்காரு டைரக்ஷன். அவர் ரமேஷ் எனக்கு முதல் நாள்லேயே படம் முடிஞ்ச மாதிரியே செய்வான், பேச முடியும். படம் முடிஞ்சு போச்சு. இல்லை இப்போதான் முதல் நாள். அவ்வளோ அவ்வளோ துருத்துருப்பு. அந்த கேமராமேன் எப்படி தான் ஒத்துக்கிட்டு இந்த ஆளோட ஒர்க் பண்ணாங்க. நல்ல மனுஷன் கேமராமேன். ஆனால் அவருக்கு என்ன அனுபவம்னா, எஸ்ஏசிக்கிட்டே அவன் ஒர்க் பண்ணிட்டான், தலைக்கிட்டே பண்ணிட்டு அவன் வாழ்ந்தாங்க. எங்கள் சார்கிட்டலாம் ரொம்ப கஷ்டம். அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் கற்றுக்கிறேன், எல்லாரும் உங்ககிட்ட கற்றுக்கணும். சொன்ன டேட்டுக்கு படத்தை முடிக்கணும், சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகும், அதை கற்றுக்கணும். முதல்ல டப்பிங் டேட்டு போட்டு வாங்குவார். முதல் நாள் நடிக்க போகும்போதே, ரவி 3வது மாதம் இந்த தேதி டப்பிங் ஏவிஎம் கார்டன். ஆனால் என்னங்கடா இப்போ தான் முடியுது, நடிக்கவே ஆரம்பிக்கல. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சினிமா வந்து ரொம்ப பேடாக இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க பிரமாதமாக ஓடணும். நானும் அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன், பிரமாதமாக ஓடணும்னு. இங்கே வந்து 3 வருஷம் ஓடிச்சு படம். அப்புறம் 300 நாள் ஓடிச்சு, அப்புறம் 250 நாள், அப்புறம் 100 நாள், 50 நாள், 25வது நாள் 10 நாள். இப்போ 3 ஷோ, 4 ஷோ. இப்போ எப்படி வெற்றி நிர்ணயிக்கிறாங்கன்னா தெரியுமோ, படம் சூப்பர்ப்பா. அப்படியா, உண்மையான வெற்றின்னு போட்ட படத்துக்கு சொல்கிறேன். உண்மையான வெற்றின்னு விளம்பரத்தில் போட்டோம். நான் அதை நம்பி வந்துட்டேன் தேட்டருக்கு. பார்த்தா 25 பேர் இருக்கான். என்ன 25 பேர் இருந்தால் உண்மையான வெற்றிங்க. இப்போ அந்த லெவலில் வந்துருச்சு. இந்த தேட்டர் பெருசாக இருந்தது, இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் பெருசாகிடுச்சு. ஏன்னா இனிமேல் தேட்டர் அங்கே போயிடும் போது படம் அங்கே தான் ஓடும். ஒரு 25-30 பேர் ஒரே நேரத்தில் நிற்கிறாங்க. எல்லாம் நல்ல படம் தான் பார்ப்போம், எல்லாம் நல்ல படம் தான். இப்படி ஏதோ ஜனங்க கெட்டு போய் கிடக்கிறாங்க, என்ன செய்யறது? நம்ம தமிழ் ஜனங்களை உடனே திருத்த முடியுமா? போய் பாரு, இங்கிலீஷ் படம் டப்பிங் படம் ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா புரியாதது ஒன்று போட்டாங்களா, இதுதான் தான் மிருகம் பேசுச்சுன்னு சொல்லுவான். மிருகத்துக்கு சத்தம் கொடுத்துருக்கான் ஒருத்தன், அதை நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம படங்களுக்கு வரமாட்டான். அது எப்படின்னா, நம்ம ஆட்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ் படத்தையே நம்பிக்கிட்டு இருக்கிறவன். நான் தெலுங்குக்காரன், ஆனால் தமிழ் தான் எனக்கு தெரியும், திராவிடம் தான் எனக்கு தெரியும். கூப்பிட மாட்டாங்க. ஏன்டான்னா அவருக்கு தமிழ் தெரியும். உண்மையிலே ஆச்சரியப்படுறேன், என்னடா இந்த மொழிக்கு வந்த சாபக்கேடு. இந்த தமிழ் படத்துக்கு மட்டும்தானே அந்த சாபக்கேடு. கேட்டால் மல்டிபிள் லாங்குவேஜ்னு சொல்கிறான். ஏன் அதே மல்டிபிள் லாங்குவேஜ் தெலுங்குல இல்லை? இப்போ போய் பாரு. அதான் பிரம்மானந்தம்னு ஒரு நண்பர் நடிக்கிறாருங்க, காமெடி. அவர் வயசு 70-80 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தான் நடிக்கிறார். ஒரே டைலாக்ல ஒத்துக்க வைக்கிறானே.
நான் வந்து ஒரு 30 வருஷமாக ஸ்கூல்லேயே தான் படிக்கிறேன். பாகுந்துடா கை தட்டுறான். நம்மளை இருக்கும் போதே போட மாட்டான். இந்த மொழியை வேற இதை விட்ட வேற எதுவும் தெரியல வேற நமக்கு. சரி, இந்திய கற்றுக்கலான்னு இப்போ ஆசை எனக்கு. ஏன்னா பிரபுதேவெல்லாம் அங்கே போயிட்டாரு டேரக்டரா, அதை நடிக்கலான்னு சொல்லிட்டு இந்திய கற்றுக்கலான்னு இப்போ போய் உட்காந்து ஹிந்தி முரடு பண்ணுது. நீ அப்போ என்ன திட்டின இல்லை, இப்போ உனக்கு நான் ஏற மாட்டேன்டான்னு சொல்லுவேன். சினிமா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமான ஒரு இதில். ரமேஷ் வந்து ஏன்னா ஒரு ப்ரொடியூசரில் பெரிய கை, பிரிட்டோடைய கிளாஸ்மேட்னா எப்படி இருப்பார், நல்ல வசதியாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் படம் எடுக்கிறதுக்கு 1.5 கோடி செலவு, படம் ரிலீஸ் பண்ணால் 2 கோடி ஆகிடுது, 2.5 கோடி ஆகிடுது. எது பெட்டர்னு பாரு. கடன் 2.5 கோடி பெட்டரா, 1.5 கோடி பெட்டரா? எல்லா படத்துக்கும் நான் சாபமாக விடல. இப்போ நான் கூட தான் படம் எடுக்க போகிறேன். எனக்கு உண்மையிலே ஏன் படம் எடுக்கிறேன்னா, நான் ஒரு 5 படம் எடுத்தவன் நிறைய கலைஞரங்களாயிட்டாங்க, வீட்டு வெளியவே உட்காந்துருக்கான். எனக்கு செக்யூரிட்டி பிரச்சனையே இல்லை. ஒரு வேலை வைக்கல செக்யூரிட்டியா, இவங்களே ஒரு 8-10 பேர் இருந்தாங்க. வெளியே போகும்போது வழி விடுவாங்க. போனால் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். சரி சார், உடம்பு சரியில்லை எனக்கு, இவன் வேண்டிக்கிறான். ஒன்றும் ஆயிடக்கூடாது கடவுளே. இந்த கடன்காரங்களை வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ வசதி இருக்கு. அப்புறம் தான் கடனை கொடுத்துட்டேன், பணம் போட்டுருந்தேன். 8 பேரும் போயிட்டாங்க. இப்போ 2 செக்யூரிட்டி வச்சுருக்கேன், 16,000 ரூபா கொடுக்குறேன். அதுக்கு அப்படியே கடன்காரங்க இருந்தாங்கன்னா அந்த 16,000 மிச்சம். நம்ம அர்ஜென்ட்டாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அடுத்த படம் எடுக்கும் போது கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதான் இப்போ எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 8 பேர் தேவைப்படுது.